என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் வந்து இன்றைய தினம் இந்த இடம் வந்து இந்த பேருக்கு வருது இல்லை, என்ன குமுளமுனை 7ஆம் வட்டாரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறோம். இவையெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜெர்மனியில் முன்சன் சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அந்த முன்சன் செல்லப்பிள்ளையார் ஆலயத்திலேருந்து இப்போ ஒரு வருட காலத்துக்கு முதல் இருந்து என்னோடாக அந்த நிர்வாகத்தினரால் உதவிகள் வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே உண்மையிலேயே தேவையுடைய ஆக்களுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கோயில் நிர்வாகத்திலேருந்து தான் நீங்கள் வந்து வந்திருக்கணும். இப்போ நேரடியாகவே வந்து வந்திருக்கணும். அப்போ இந்த குமுளமுனை பகுதியில் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்குது. மாவீரர் குடும்பம் 3 மாவீரர்கள்ட்ட பெற்றோர் வந்து இருக்கணும், ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கணும். அப்போ அவைகளுக்கு உதவி வழங்கணும்னு சொல்லி அப்போ அதை நான் வந்து நேரடியாக வந்து வந்திருக்கிறேன். நீங்கள் இந்த இடத்த ஒருக்கா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த பக்தர்களால் வழங்கப்படுறது, ஆலய பக்தர்களால் வந்து அவைகளுக்கு வழங்கப்படுற நிதியில் தான் தர்றது. அப்போ அதுக்குரிய பதிவு வந்து நான் இங்கே இருந்து எடுத்து கொடுக்குறேன். அப்போ நேரடியாகவே வந்து இந்த உதவி திட்டத்துக்கு வந்து வந்திருக்கிறேன். இப்போ அண்மையில் வந்து முல்லைத்தீவில் வந்து சந்தித்தபடியாக அப்போ பக்கத்தில் தான் இந்த இடம் வந்துட்டு அப்படியே நேராக போய் வழங்குவோம்ன்றதுக்காக இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குமுளமுனைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அண்ணா சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், உங்களோட கோயிலை பற்றி சொல்லுங்கள். கோயில் பக்தர்கள் அங்கே அந்த முன்சன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அதை சுற்றி எத்தனை பேர் இருக்கு? நான் தமிழாக கிட்டத்தட்ட 2500 பேருக்கு மேலே இருக்கு. 2500 பேருக்கு மேலே 2500 பேருக்கு மேலே தமிழர்கள் இருக்கு. ஆலய வழிபாட்டுக்கு எத்தனை பேர் வருவினா? வெள்ளிக்கிழமையில 150லேருந்து 200 பேர் வருவினா. 200 பேர் இன்னும் பக்தியோட இருக்கணும் வருவினா. மாறி வேலை பிரச்சனையால அப்படி இப்படித்தான் இன்றைக்கு காலம். நீங்களும் ஆலயத்துக்கு நிர்வாகத்தில் பேர் ஆனந்த சிங்கம். பேர் ஏகன். நீங்க ஐயரா? ஐயாக்கு உதவி அப்படித்தான். நாங்க சின்ன ஐயர் என்று சும்மா கூப்பிடுறவர். நான் பார்த்துட்டு அவர்கிட்ட சந்தனம் போட்டு வையர் இதெல்லாம் வந்துட்டு இப்போ நான் குறுக்களாக தான் இருப்பாரு. அப்படியா? இல்லை ஐயா இல்லை. உங்களோட பேர் ஏகன். பிள்ளையார் ஆலய நிர்வாகத்தினர் என்று சொல்லி குறிப்பிடக்கூடிய அளவுக்கு கெட்டப் இவர் முந்தி வந்து நிர்வாகத்தில் இருந்தவர். 10 வருஷமா இருந்தவர். 10 வருஷத்துக்கு மேலே இருந்தவர். இப்போ இவரால் கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் அப்படி இப்படின்றவர் மகனிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு அவர் நிர்வாகம் அவரோட சேர்ந்து நாங்கள் 12 பேர் நிர்வாகத்தில் இருக்கிறோம். உங்களோட 12 பேர் 12 பேர் நிர்வாகம். அங்க இருந்து வர்ற நிதியில உங்களை பக்தர்களால் வழங்கப்படுற நிதியை தான் நீங்க எனக்கு கோயில் செலவு போக கோயில் காசு இருக்கிறது. இது புறம்பா தெரிவினம், நாட்டுக்கு உதவி செய்யுங்க கொண்டு பக்தர்கள் புறம்பா தெரிவினம் வேறாக்கள் பக்தர்களால் கொண்டாட்டாங்க பிறகு இப்படி ஒரு காசை நாங்கள் முந்தி கூடி செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதால் அவைய தெரியும் நாங்கள் இந்த காசை அவைய அங்கே பூஜை செய்து போட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு 100 ரூபாயோ 200 ரூபா தெரிவினம் இதை கொண்டு போய் நாட்டில் உதவி செய்யும் கொண்டு அது வந்து நாங்கள் கோயிலுக்கு எடுக்கிற இல்லை. உண்மையிலேயே அது ஒரு சிறப்பான செயல்பாடு. என்னோடாக நடுக அந்த பிள்ளையார் கோயிலை குறிப்பிட்டு இவ்வளோ உதவிகளை வந்து செய்திருக்கிறேன். என்னோட மட்டுமா இல்லை வேற உறவுகளோடாகவும் செய்து கூடுதலாக உங்களோட இதெல்லாம் செய்திருக்கிறோம். மற்ற தனிப்பட்ட முறையில் அதுக்கு முதல் உங்களோட தொடர்புகளுக்கு முதல் தனிப்பட்ட முறையில் இங்கே வெக்கேஷனில் வரவே இருக்குன்னு தானே வந்து அப்படி இங்கே ஒரு குடும்பம் இருக்குன்றது வந்து உங்களுக்கு என்ன லெட்டர் ஒன்று வந்திருக்குது. அங்கே இந்த கடிதங்கள் அப்படி கூடுதலாக கன பேர் இருக்குன்னு தானே 1000க்கு மேற்பட்ட இருக்கணும். கோயிலுக்கு பிறகு இப்படி ஒரு குடும்பம் இருக்குது கஷ்டம்னு சொல்லி கன தகவல் வரும். அப்போ நாங்கள் 1-2 செலக்ட் பண்ணி உண்மையிலேயே இது வந்து ஒரு சிறந்த உதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகவும் வந்து இருக்கணும். இப்போ தமிழ் ஆலயங்கள் வந்து நிறைய இருக்குது. இப்போ ஜெர்மனியில் மட்டும் இல்லை, எல்லா நாடுகளையும் தமிழர் வாழ்கிற பகுதிகளில் நிறைய ஆலயங்கள் இருக்குது. அதே மாதிரி நிறைய பக்தர்கள் அதுக்கு பெருமளவில் உதவி செய்கிற கோயில்களும் இருக்குது. அப்போ எல்லா கோயில்களில் நிர்வாகத்தினராலும் இந்த மாதிரியான செயல்பாடு நடக்குதா அப்படின்னு சொன்னால் இல்லை. அதே மாதிரி இப்போ இந்த நிதி வந்து மறைமுகமாக உதவி செய்துட்டு போயிடவும் முடியாது. இது வந்து ஒரு இவளுக்கு பக்தர்களால் அளிக்கப்படுறது. அப்போ அந்த பக்தர்கள் வந்து பார்த்து கொண்டிருப்போம், எங்களோட கோயிலால் நாங்கள் வழங்கப்பட்ட நிதியில் இவ்வளோ உதவி செய்யணும். நாளைக்கு ஒரு கணக்குன்னு சொல்லி வரைக்குள்ளாவே எந்தெந்த பகுதிக்கு நாங்கள் எவ்வளவு நிதியை வந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்றதும் வந்து சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அப்போ நான் வழக்கமாகவே பதிவு செய்து அனுப்புகிறேன்னா அப்போ இவையில் வந்து நேரில் கண்டதில் பெரிய ஒரு சந்தோஷம். யார் அவரும் வழியே இருந்தால் வந்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் இப்போ
இப்போ போனாக்களா இல்லை பல காலம் போய் கனகாலம் 30 வருஷம் தாண்டலாம். எப்படி இருக்கு இப்போ ஜேமம் வாழ்க்கை எப்படி இருக்குது வாங்க எப்படி இப்போ ஜேமம் வாழ்க்கை வெறுத்து போயிருக்கிறோம். இஞ்சால வந்து இருப்போம் யோசிக்கிறோம். சரி வேலையாண்டு எல்லாம் வேலை புரிஞ்சு செய்தாச்சே. நீ இப்படியே வந்து இப்படித்தான் இப்போ வந்து நிறைய பேர் வந்து யூரோப்பு ட்ரை பண்ணுறோம். ஆனால் மொத்தத்திலே வேர்ல்ட்லேயே இப்போ எல்லா நாடும் டவுன்லாம் போய் கொண்டு இருக்குது. சம்பளங்கள் கூட்ட மாட்டாங்க, தண்ட மாட்டாங்க. அதே பழைய சம்பளத்தில் வச்சு வேலை உதவி செய்கிற ஒரு அண்ணையும் வந்து இந்த கனடாவில் இருக்கிற காந்தன் சொல்லக்கூடிய அண்ணா வந்து சொல்லியிருந்தேன். இப்போ எல்லாம் வேலையும் டவுனாக இருக்குது. எங்களால் வந்து முதல் மாதிரி வருமானம் வந்து பார்க்க முடியாத ஒரு நிலப்பாடு அவ்வளவு மிச்சப்படுத்த இல்லாமல் இருக்கு. ஏன்னா பொருட்களோட விலை அதிகரிச்சிருக்கு. இப்போ தனியாக இங்கே இப்போ ஸ்ரீலங்கா மட்டுமண்டு இல்லை, என்ன வேர்ல்ட்லேயே எல்லா இடமும் அதே பிரச்சனை. எங்களுக்கு மட்டுமண்டு நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஒரு சில உறவுகள் வந்து அப்படித்தான் நினைக்கிறது. என்னன்னு சொல்லி எங்களோட நாட்டில் மட்டும்தான் கஷ்டம், வெளிநாடுன்னு சொன்னால் இதாக இருக்கணும். இப்போ வெளிநாட்டில் உள்ள உறவுகளுக்கும் பொருளாதார நெருக்கடின்றது வந்து எல்லாரையும் தான் பாதிச்சிருக்கு, எல்லா நாடுகளையும் பாதிச்சிருக்கு. என்ன போர் நடக்கிறதால வந்து வேலை வாய்ப்பு குறைவு. அதே மாதிரி கனடா இங்கேருந்து போன உறவுகளுக்கும் இது. அப்போ நீங்கள் பழைய உறுப்பினர்கள் என்றபடியாக ஏதோ சம்பாதிக்கிறத சம்பாதிச்சிருக்கு. இப்போ ஆனால் இப்போ வர்றவனால தான் அதை செய்து கொள்ள முடியாமல் இருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் கடுமையாக யோசிக்கிறீங்க. இப்போ வந்து 1 கோடி 2 கோடி கொடுத்து வரையின வாங்க வந்து பிரியோசனம். அந்த 1 கோடி இருந்தாலே நல்ல வாழ்க்கை. எனக்கு நேற்று கூட ஒரு படியாக பிரான்ஸுக்கு போகிறோம்னு சொல்லி 80 லட்சம் ரூபா காசை கொடுத்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே அதை கேள்வியாது யூரோப்பில் வந்து பிடிச்சி போகுது. இப்போ விசா கனடா கூட நார்மலாக ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம்னு சொல்லலாம். விசாக்கு இங்கே பிடிச்சி அனுப்பி விடுவாங்க. அங்கே கடுமையான யூரோப் எல்லாம் உண்மையிலே யூரோப்புக்கு போகிற உறவுகள் வந்து கொஞ்சம் யோசிச்சு இது செய்து போகலாம். அதே மாதிரி நீங்கள் போன காசு கட்டி மிச்ச காசு மிஞ்சுமான்றத ஒரு கணக்கை நீங்கள் சொல்லலாம். நாங்கள் சொன்னால் எங்களை பெற போதும் நாங்கள் எங்களை பேசுவோம். அந்த பிரச்சனை சொல்லி கொண்டிருக்கிறவன் அந்த ஒரு கேள்வி வரும். சொல்லி கொண்டு நீங்க போனீங்க, நீங்க செட்டில் ஆகி போட்டு. ஆனால் உண்மையிலேயே அந்த வெளிநாட்டுன்ற ஆர்வத்தை தூண்டுற விஷயமா என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க வெளிநாடு போன ஆக்கள் வந்து ஒரு வீட்டை கட்டினா என்ன, அவையோட வீடு பிரம்மாண்டமா இருக்கிறது, மாடி வீடு பெரிய அளவுல லக்ஸரியான அவையோட வாழ்க்கையை பார்த்துட்டு நாங்களும் இந்த மாதிரி வரணும்ன்ற எண்ணப்பாடுதான் இல்லாத மனங்கள்லையும் வந்து இருக்கிறது. அது ஆரம்ப காலங்களில் சாத்தியமா இருந்த இலங்கையில யுத்தம் நடந்து கொண்டு கேட்கல போனோன்னு ஒரு அசூல் கேட்கலாம். அசூல் கேட்டு ஒரு நேஷனாலிட்டி கிடைச்சதுன்னு சொன்னா அதை வச்சு கொண்டு ஒரு பேங்க்ல இங்க நாங்க லோன் எடுக்கிற மாதிரி அங்க ஒரு லோன் எடுக்கலாம். லோன் எடுத்து ஏதோ தங்களோட வாழ்க்கையை டெவலப் பண்ணி அடுத்த ஒரு கட்டத்துக்கு இங்க மாதிரி ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வரும். இப்ப இலங்கை கதை வந்து பார்க்கக்குள்ள அப்ப அப்படியெல்லாம் செய்யக்கூடிய வசதி வாய்ப்பு இருந்தது. இப்ப எங்கட தம்பியாக்கள் சில இப்போ போன இடத்துல நான் அவங்க எதிர்கொண்ட விஷயங்களை வந்து பார்க்க உண்மையிலேயே அவங்களால ஒரு லோன் ஒன்று போட இல்லாமல் போயிடுச்சு, நேஷனாலிட்டி கிடைக்காம. அப்புறம் இப்பதான் எல்லாருக்குமே கார்டு வந்து கிடைச்சிருக்கு. அப்போ கார்டு கிடைக்காம இருக்கே ஒரு மனுஷன் எவ்வளோத்துக்கு சம்பளத்திலையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி பயந்து எவ்வளோத்துக்கோ அவன் ஒன்றுமே தன் வாழ்க்கையை மேம்படுத்த முடியாம கஷ்டப்படுறத வந்து பார்க்கக்கூடிய. லோன் எடுத்தாலும் பேங்க்காரன் ஆகலை முடிச்சு போடுவாங்க. பேங்காரன் ஒரு அளவு முடிச்சு போடுவாங்க. வெளிநாடு வேலையை போட்டார் 85 ஆண்டு இறங்குனீங்க, அல்றதெல்லாம் அள்ளிட்டீங்க. 87 இந்திய நாய் 87. அப்ப பழைய உறுப்பினர்கள். நான் இந்திய நாய் வழி கிடைக்க 89 வழிகிட்டு. நீங்க உங்களோட சொந்த இடம் வவுனியா? மௌனியா? நான் புற கேட்க போயிருக்கிறேன். எத்தனை வயது சொல்லக்கூடாது? வயது இல்லை, 69 ஆண்டு பிறந்தேன். 69ஆம் ஆண்டு. நீங்கள்லாம் இளமாக ஆக்கலா கிடக்கு, வயது குறைஞ்சி நீங்க தான் ஜங்கா இருக்கிறீங்க. உண்மையிலேயே நாங்கள் பிறக்கிறதுக்கு முதலே நீங்க வெளிநாடு. 85ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியுமா? 89ஆம் ஆண்டு தான் நான் பிறந்தேன். 85ஆம் ஆண்டு தெரியுமான்னு கேட்டேன். 85 எங்கே எந்த தெரியாது, 85 தெரியாது. இந்திய நாவை வந்து போனான்னு சொல்லுவாங்க. அந்த நேரம்லாம் நாங்கள் குழந்தை. ஆனால் அதுக்கு பிறகுதான் இது செய்தாங்க. ஆனால் இப்போ உங்களை வந்து அப்போ உங்களை பற்றி யோசிக்க தேவையில்லை, ஏதோ உங்களுக்கு சமாளித்து கொள்ளலாம். ஆனால் இப்போ போகிற உறவுகள்லாம் உண்மையிலேயே கஷ்டத்தை அனுபவிக்கிறது. அந்த விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி நீங்கள் இப்போ அன்னையாக்கள் வந்து இந்த உதவியை வந்து வழங்குறதுக்காக வந்திருக்கிறோம். அப்போ வந்த இடத்துல அவையிட்ட வெளிநாட்டு வாழ்க்கை இப்போ 4 பேருமே வெளியில இருந்து வந்த ஆக்கள். 1 2 3 4 5 பேருமே 4 பேர் 4 பேருமே வெளியில இருந்து வந்தாக்கள். அப்போ அவையிட்ட ஒரு அனுபவம் ஒன்றே இருக்குமே வெளிநாட்டு வாழ்க்கைன்னு சொன்னால் என்ன மாதிரின்றதை. அப்போ நீங்கள் சொல்கிற தகவல்கள் இங்கே உண்மையானதாக இருக்குது. எங்களை படியால் யூரோப்புக்கு ரை பண்ணலாமா ரை பண்ணிடலாதா?
நாங்கள் ரை பண்ண சொல்லியும் சொல்ல மாட்டோம், ஓமன்னு சொல்ல மாட்டோம், வேண்டாம்னு சொல்லல. அப்படியா லெவலில் நாங்கள் இருக்கிறோம். சொன்னாலும் பிரச்சனை, சொல்லாட்டையும் பிரச்சனை, கோவப்படுவாங்க. ரெண்டு பக்கமும் பிரச்சனை இருக்குது. அதான் பிரச்சனை சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் வாங்கணும்னு சொல்ல இல்லாத, நில்லுங்கன்னு சொல்ல இல்லாத. என்ன வர முடியாத நிலைமையில இருக்கிறாங்க எல்லாரும். வர முடியாத நிலை. இன்றைக்கு நான் வேறு வீடியோ பார்த்தேன், கனடாவில் போய் சாப்பிட இது இல்லாமல் தெருவில் எடுத்து சாப்பிட்ட இதுவும் பார்த்தேன் நான் வீடியோ. தமிழாக்கள் இல்லை அது உண்மையிலேயே இந்த கன பேருக்கு தெரியல. எனக்கு இந்த சைட்டில் இருக்கிறபடியா இப்போ ஒரு சில உறவுகள் அங்கே போயிட்டு எனக்கு ஃபோன் அடித்து சொல்லிவினா, தம்பி இப்படி தெரியாமல் வந்துட்டேன், 1.5 கோடி ரூபா கொடுத்து வந்தேன் தம்பி, இங்கே ஒரு வேலை இல்லை, சரி உனக்கு தெரிஞ்சாக்கள் உன்னோட உதவி செய்கிற ஆக்கள்கிட்ட எத்தனை பேருக்குன்னு கதைக்கிறது, எவ்வளோ பேருக்குன்னு நாங்கள் இது செய்கிறது. அதே மாதிரி தெரியாத அறியாத ஆக்களை போய் இன்னொரு ஆள்கிட்ட நாங்கள் தேவையில்லாமல் ஒவ்வொருத்தரும் தங்கட நிலப்பாட்டை சொல்லி நீங்கள் உதவி செய்கிறீங்க தம்பி, நானும் உங்களோடாக ஒரு உதவி ஒன்று செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு வேலை முதல் எடுத்து தாங்க. எனக்கு எங்கே நான் போய் பார்த்து சொல்ல. அதே மாதிரி போன உறவுகள் வந்து திரும்பி வந்திருக்கிறோம். இப்போ வெளிநாடுன்றது உண்மையிலேயே ஒரு இதான விஷயமா தான் இருக்குது. ஏற்கனவே போய் செட்டிலான உறவுகளுக்கு வந்து அது ஒரு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த அமெரிக்க ஜனாதிபதி ஒரு தடவை பிடிச்சி ஏற்றி காட்டினோடனே எல்லா நாட்டுக்காரனும் அதை என்ன ஒரு வைரஸ் மாதிரி எல்லாருக்கும் பரவி அவங்களும் அதே மாதிரி அமெரிக்கா ஜனாதிபதி மாதிரி நாங்களும் இருக்கணும்னு சொல்லி செய்து பார்க்குறாங்க, செய்து கொண்டிருக்கிறாங்க. சும்மா வேலை போகிறாங்க. அது அவங்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துது. இங்கே இருந்து பெருமளவில் ஆக்கள் அள்ளுப்பட்டு போய் இது செய்கிறது. ரைட், இப்போ நாங்கள் வந்த விடயத்துக்கு வந்து வருவோம். அப்போ அன்னையாக்களை வந்து கண்டதில் பெரிய சந்தோஷம். முன்சனில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து இவையில வந்து தெரிஞ்சிருக்கும். அது முன்சன் செல்ல பிள்ளையார் ஆலயம், அது கட்டி அமைக்கப்பட்டு இவ்வளோ காலமாக அது இயங்கி கொண்டிருக்கு. அது 12 வருஷமா 15 வருஷமா நடக்குது. இப்போ நாங்கள் கோயில் வாங்கி கட்டி கும்பாசம் முடிஞ்சு கிட்ட வர மாட்டீங்களா? அபச்சாரம் பண்ண மாதிரி தான் முடிஞ்சு 2 வருஷம். இது 2வது திருவிழா. இப்போ 6ஆம் மாதம் பெரியுது. வீடியோ பிடிக்கிறது சரிச்சு எடுக்கிறார். உங்களை நீங்க தள்ளி பிடிக்க வேண்டாம். ஐயர் ஒரு கெட்டப் தான் நாள் மச்சம் சாப்பிட்றவங்க கொஞ்சம் யோசிப்பாரு. நாங்கள் சொல்கிறோம் பூணூல போட்டு விட்டா ஐயர் அந்த கோயில் என்னன்னு சொன்னால் இப்போ 15 வருஷத்துக்கு முதல் அந்த கோயில் நடந்து கொண்டு இருக்குது. அது முதல் நாங்கள் வாடகை கட்டித்தான் செய்து கொண்டு இருந்தோம். நாங்கள் பிறகு நாங்கள் சொந்தமாக ஒரு இடம் வாங்கி இப்போ 2.5 வருஷமாக அந்த இதில் கும்பாசம் செய்து 2.5 வருஷம் முடிஞ்சுது. வருது விளங்குக சைவ நீதி உலகம் எல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லா உலகத்திலையும் இங்கே நடந்த ஒரு போர், அந்த போரினூடாக இந்த பங்கெல்லாம் தலைவருக்கே சாரும். அந்த போரால் மக்கள் எல்லா நாடுகளுக்கும் பறந்தார்கள். இன்றைக்கு இங்கே இருந்து தேர் வந்து செய்து எடுத்து கொண்டிருக்கிறாங்க மரத்தில். இதில் எல்லாம் செய்து வெளிநாட்டுக்கு வச்சிருக்கிற ஆக்கள் இருக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி உலகம் எல்லாம் சைவ மதம் வந்து பரப்பப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது இந்த காலப்பகுதியில் தான். எங்கட இலங்கை தமிழர்கள் போய் தான் எல்லா இடத்துலையுமே முந்தி வெள்ளக்காரன் வந்து கும்பிட்றாங்கன்னா பாருங்க, கும்பிட வச்சிருக்கிறாங்க. அந்த அதை வந்து நான் யோசிச்சு பார்க்கணும். அவ்வளோத்துக்கு இப்போ இருக்கிற அளவுன்றது வந்து குறைவாக இருக்கும். இதுவே ஒரு 25-50 வருஷத்துக்கு பிறகு பார்த்தா வெங்கடாக்கள்லாம் எல்லா துறைகள்லையுமே வந்து அங்கே இப்போ மேலோங்கி இருக்கிறீங்க. உண்மையிலேயே நல்ல வெங்கடாக்கள் போய் கஷ்டப்பட்டு வேலை செய்திருந்தாலும், அவர்கள் நார்மலாக சாதாரண வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் பிள்ளைகளை படிப்பிச்சு ஸ்டாண்டர்டாக படிப்பிச்சு யாரை கேட்டாலுமே வக்கீல், இந்த டாக்டர், அக்கவுண்டர், இன்ஜினியர் இந்த தரத்துக்கு உயர்த்தி ஒரு நல்ல நிலையில் வந்து வச்சிருக்கணும். அது எங்களுக்கு தான் பெருமை. எல்லா துறைகள்லையுமே தமிழர் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கணும். தமிழனுக்கு எல்லா நாட்டிலையும் தமிழன் இருக்கிறான். தமிழனுக்கு அதுதான் ஒரு பிரச்சனை. ரைட், அப்போ இன்றைய தினம் வழங்க வேண்டிய உதவியை வந்து வழங்குவோம். இப்போ இவ சொல்லப்பட்ட ஆக்களை வந்து ஒருக்கா போய் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல தான் நிற்கிறோம். ஒருக்கா போய் பார்ப்போம். பார்த்தா வேறு நிலப்பாட்டை தெரிஞ்சுக்கொண்டு உதவியை வந்து வழங்குவோம். எவ்வளோ மாதிரியான உதவியை வந்து வழங்க போகிறீங்க? இப்போ ஒரு உங்களுக்கு இருந்த நிதி 3 லட்சம் ரூபா வந்தது. 3 லட்சம் ரூபா 1 லட்சம் ரூபா இன்னும் 1 லட்சம் ரூபா கொடுத்து இப்போ உங்கள் மூலமாக 1.5 லட்சம் ரூபாய் உதவி செய்ய 50 கொடுத்து இருக்கு. இவங்களுக்கு ஒரு 50 உதவி செய்ய மாட்டீங்க. என் பேர் ஜோசபின். நான் கஷ்ட நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கேன். எனக்கு 5 பிள்ளைகள். அதில் ஒரு ஆள் கரண்ட் அடிச்சு, ஒரு ஆம்பளை பிள்ளை, அவர் கரண்ட் அடித்து செத்துட்டார். அப்போ என் கணவரும் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு 25 வருஷம் ஆகிட்டுது.
அதோட மிகவும் வறுமையில் வாழ்ந்து போயிருக்கிறேன். தங்கச்சூராக இருக்கிற அவள் தான் இப்போ குடும்பத்தில் வேலைக்கு போய் பார்த்து கொண்டிருக்கிறான். அவளுக்கும் வந்து வீசிங் சின்னலேருந்து கொஞ்ச நாள் வேலைக்கு போவா, 10 நாள் வீட்டில் நிற்பா. அப்படி அவட வருமானத்தில் தான் இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அது மாதத்தில் இப்படி ஒரு 15,000 அவ்வளோதான் அவளுக்கு காசு கிடைக்கும். அதை வச்சு தான் நாங்கள் ஏதோ அதோட தாத்தா எங்களோட அப்பாவும் என்னோட தான் இருக்கிறேன். அவர் குறைஞ்சது ஒரு 60 வயசுலேருந்து என்னுடைய தான் இருக்கிறேன். அப்பா இல்லாத காலத்துலேருந்து தாத்தா எங்களோட தான். அவரும் வந்து அவற்ற மகனும் வீரஜா, பிள்ளைய 2 பேர் இருக்கணும். அவங்க குடும்பத்தோட இருக்கிறோம். அவங்க ஒருத்தரும் பார்க்குற இல்லை. எங்களுடைய தான் அப்போ இருந்து இருக்கிறார். 7 மணி நேரம் பார்த்தவருங்களை இப்போ அவருக்கு இயலாது. மற்றபடி இருக்கிறோம். ஜெர்மன் முன்சன் செல்ல பிள்ளையார் சிறி செல்ல பிள்ளையார் அவர்களோட ஆலயத்திலிருந்து அந்த நிர்வாகம் ஊடாக 1.5 லட்சம் ரூபாய் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு தெரியணும். அது வந்து நாங்கள் ஒரு பால் கறக்கிற ஒரு மாடை வேண்டி அதனால நாங்கள் ஒரு அதில் அந்த பாலை கொடுத்து ஏதோ ஒரு வருமானத்தை இருக்கிறதுக்கு உதவி செய்கிறதுக்கு மிக்க நன்றி. எல்லாருக்குமே நன்றி. என்ன பசு மாடு ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக கேப்பாப்புலவு, எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தில் கேப்பாப்புலவுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற உண்மையிலேயே தேவையுடைய ஒரு உறவுகளுக்கு வந்து 1.5 லட்சம் ரூபா உதவியை வந்து வழங்கி இருந்துச்சு. நம்ம எங்களுடைய ஜெர்மன் முன்சன் செல்லப்பிள்ளையார் ஆலய நிர்வாகத்தினரால் வந்து 1.5 லட்சம் ரூபா பணம் வந்து வழங்கப்பட்டது. அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்குறீங்க. ஐயா வணக்கம். 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 உங்களோட பேர்? துரைராஜா. முருகுப்பிள்ளை துரைராஜா. முருகுப்பிள்ளை துரைராஜா. துரைராஜா. இந்த முகவரி? குமுளமுனை 7ஆம் வட்டாரம். குமுளமுனை 7ஆம் வட்டாரம், முல்லைத்தீவு மாவட்டம். முல்லைத்தீவு மாவட்டம் குமுளமுனை மேற்கு என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறோம். சொல்லுங்க ஐயா, நீங்களும் யார் யார் இப்போ இருக்கிறது இந்த வீட்டில்? நானும் மனுஷன் தான் இருக்கேன். நீங்களும் மனுஷன் தான் இருக்கிறீங்க. என்ன தொழில் செய்து உங்களோட வாழ்க்கையை வந்து கொண்டு போய் கொண்டுக்கிறீங்க? நாங்கள் கூலி வேலாம் செய்து இந்த வாழ்க்கையை நான் கொண்டு போனேன். இது ஆட்ட வீடு? இது எந்த வீடு. எவ்வளோ காணி இருக்குது உங்களுக்கு? இதில் ஒரு 1/2 ஏக்கர் காணி. அங்காலே பிள்ளைகளை கொடுத்து அப்படியே அதுகளும் 2 பேர் பெரும் பொம்பளை பிள்ளைகள். அங்கால இருக்கிறதாரு? பிள்ளை பொம்பளை பிள்ளை. உங்களோட பொம்பளை பிள்ளை. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் மொத்தம்? 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகளில் இப்போ இருக்கிறது மொத்தம் 8 பிள்ளை. மொத்தம் 8 பிள்ளைகள். 8ல 4 தான் இருக்கு. 4 பிள்ளைகள் இருக்கணும். 4 பிள்ளைகள் 3 வீரச்சா. 3 பேர் வீரச்சா. எந்த நின்றா போல அம்மா அம்மாண்டு இங்கே 5 பேரை பாய்க்கால 3/4 நேரத்தும் வந்தது. அதுலேயே இப்போ இந்த மடிக்கு மேலே ஏன் என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. அவர் நல்ல தொழிலாளி, நல்ல வேலை. என்ன தொழில் செய்தவர்? கூலி வேலை செய்தவர். அவர் திடீரென்று இருந்தால் போல முக்காலவாயால் இரத்தம் வந்து இறந்திருக்கிறார். மற்ற 3 பேரும் வீரச்சா அடைஞ்சிருக்கணும். எந்தெந்த காலப்பகுதியில்? 95, 96, 97, 2000 90. இப்போ எல்லாம் பழைய ஆக்கள். 96ஆம் ஆண்டு ஒரு ஆள், 97ஆம் ஆண்டு ஒரு ஆள், 2000ஆம் ஆண்டு 2000 ஆண்டு எல்லாம் படியல். ஒரு 2 பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை. அவைதான் வீரச்சாவடைஞ்சாக்கள். மிச்ச பிள்ளைகள் இருக்கணும் உங்களோட. இப்போ நீங்கள் யார்கிட்ட உங்களுக்கு யார் பிள்ளைகள்ட்ட சப்போர்ட் இருக்குதா? ஆம்பளை பிள்ளைகள் தருங்கள். கோழிகள் வளர்க்குறோம். நாங்களும் கோழி வளர்க்குறோம். ஒரு தனியில் இருக்கிறோம், இந்த விஷயம் இருக்குது. அதுகளும் கொஞ்சம் கஷ்டம்தான். விஷம் உள்ள இருக்கணும். அங்கங்கே ஒவ்வொருத்தரும் திருமணம் செய்து இருக்கணும். அப்போ ஒரு மாவீரர்
குடும்பம் அவைகளுக்கு 3 மாவீரர் அப்போ அவைகளுக்கு உதவி தேவை அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அதால தான் இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்குறோம். உண்மையிலேயே வந்து இது முன்சன் எந்த பிள்ளையார் ஜெர்மன் முன்சன் செல்ல ஓ ஜெர்மன் முன்சன் ஸ்ரீ செல்ல பிள்ளையார்னு சொல்லக்கூடிய இந்த ஆலயத்திலிருந்து என்னூடாக அப்படி ஒவ்வொரு கட்டமாக ஒரு உதவிகளை வந்து வழங்குறவே இங்கே நானும் பல உதவிகளை வந்து பெற்று வழங்கி இருக்கிறேன். அப்போ அவர்களில் இப்போ வந்திருக்கணும் அங்கே இருந்த வேறு ஆக்கள் அந்த கோயில் நிர்வாகத்தினரே வந்து இங்கே வந்து வந்திருக்கணும் என்னூடாக வழக்கமாக உதவியை வழங்குறது இப்போ நேரடியாக வந்து வந்திருக்கணும். அப்போ இந்த தகவல்களை வந்து நாங்கள் வந்து உறுதி செய்யத்தானே வேணும். இப்போ நாங்கள் இது ஒரு பொது கோயில் நிர்வாகத்தால் வந்து வர்ற நிதி, அப்போ இது வந்து யாருக்கு வழங்கப்படுது எவருக்கு வழங்கப்படுதுன்ற பற்றி ஒரு தெளிவு வந்து தேவை. அங்கே கொடுத்து கொண்டிருக்கிற மக்களும் அங்கே கொடுக்குற நிதி இப்படி ஒரு தேவைக்கு இங்கே போய் கொண்டிருக்கு அப்படின்றது வந்து தெரியும். இங்கே உள்ள உண்மையிலேயே தேவையுடைய மக்களுக்கு வந்து கொடுக்கணுமெண்டு. அப்போ உண்மையிலேயே தேவையுடைய மக்களுக்கு தான் இது போய் சேருதா அப்படின்றத வந்து உறுதிப்படுத்துகிற விதமாக தான் இதில் வந்து கேட்குறோம். அம்மா என்னம்மா சொல்கிறீங்க? நீங்கள் உண்மையிலேயே உதவி தேவையுடைய ஒரு குடும்பம் தானே? உதவி என்னுடைய தான் நான் கேட்டேன். உதவி என்ன மாதிரியான உதவியை எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு மாதம் எல்லாரும் உதவி செய்தால் சரி. மாத உதவி மாதம் எவ்வளவு மாதிரியான உதவியை எதிர்பார்க்குறீங்க? அது உங்களை பொறுத்தது. ஓ வாழ்வாதார உதவி வந்து நீங்கள் எதிர்பார்க்கல? வாழ்வாதார உதவி எங்களுக்கு இது இனி இயலாது. கோழி தான் வளர்க்கலாம். கோழி எங்களுக்கு எங்களால் இப்போ மாசம் வாங்கலாம் சரியான பில்லு. சாப்பாடு செய்து விற்கிறேன்னு சொல்லி அது ஒன்றும் செய்த நான் தான் செய்து வித்த நான் தான் இப்போ என்னண்டா இப்போ மாத உதவின்றது வந்து இங்கே நிறுவனங்களோ இல்லை ஒரு இது செய்யப்பட்ட அமைப்பு உங்களை பேரை எடுத்து போட்டு அங்கே இருந்து மாதம் அரசாங்கம் மாதிரி அப்படி போட்டு கொண்டிருக்கிற மாதிரி இல்லை. இது உபரிதட்ட நிதியிலிருந்து சரி அவைகளுக்கு அடுத்தது என்ன தேவைன்றதை பார்த்து வழங்குற ஒரு உதவி. அப்போ நீங்கள் அதில் இருந்து ஏதாவது ஒன்று உங்களால் செய்யக்கூடியதை வச்சு கொண்டு மேம்படுத்தணும் இல்லையே. மாத உதவியை கேட்டு இன்றைக்கு இந்த மாதம் போனால் அடுத்த மாதம் காசு போடாட்டி யாரை தொடர்பு கொள்வீங்க? இனி எங்கட திட்டம் தானே என்ன தெரியுமன்றது ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் இதை செய்திருந்தா பிழைச்சி கொள்ளுவேன் தம்பி. இப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு விஷயத்தை கற்றிருப்பினோம் வாழ்க்கையில். அப்போ கற்றிருக்க அவைகளுக்கு என்ன தெரியுமன்றது எங்களுக்கு தேவை. இப்போ எங்களை 7 நோய் வந்துட்டு நாங்கள் பிரச்சனையாக கிடையாது. எல்லாம் நாங்கள் எப்படியும் பிழைச்சி கொள்ளுவோம். இதுக்கு முதல் நோய் வர முதல் என்ன செய்து கொண்டு இருந்தீங்க? நீங்கள் இடியப்பம் விற்று கொண்டு இருந்தாங்க. இடியப்பம் செய்து கொடுத்து கொண்டு இருந்தீங்க. காசு நாள் நல்ல காசு வந்தது. இது சாவுடு வந்தது மஞ்சத்தான். எவ்வளவு நாளுக்கு முதல்? ஒரு வருஷம். ஒரு வருஷம் உங்களோட மகன் ஒரு ஆள் இருந்திருக்கிறார். மாசி இல்லை என்ன என்ன மஞ்சத்தா கார்த்திகை போன கார்த்திகையில் மாலை மண்டா அடிச்சு ஊத்தூர் கடவுளே. அந்த பிரியத்தை நாங்கள் பட்ட பாடு தாழ்க்கவும் வேணும். கையா முடியாதானே கொண்ட தாட்டுதான் தன்னைக்கு என்ன செய்யறது. கல்யாணம் முடிக்காமல காது இருக்கிற குறைவு. 45 வயது உங்களோட தான் இருந்தவர். உங்களுக்கு தான் உழைச்சி தந்தோன்னு இருந்தவர். அவர் தான் உங்களை பார்த்தோன்னு இருந்தவர். நல்ல தொழில் நல்லா தொழில். அப்போ இப்போ உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது இருந்துட்டு பிள்ளைகளால் ஏதாவது ஒரு உதவி கிடைச்சா அதை வச்சு நீங்கள் தனிச்சமையல் தானே? அப்போ அதான் உங்களுக்கு என்ன மாதிரியான உதவி இப்போ ஒவ்வொருத்தருக்கு நான் என்னதுக்காக நீங்கள் முடிவெடுத்து தந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் முடிவெடுத்து ஒரு தொழிலை இதை செய்யுங்க ஐயா இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிடாது. தம்பி எனக்கு இது தெரியும், இப்படி ஒரு இது இருந்தால் இந்த இடத்துக்கு நான் இதை வச்சுக்கொண்டு இந்த வாழ்க்கையை வந்து பார்த்து கொள்ளுவேன்னு சொல்லக்கூடிய மாதிரிக்கு என்ன இருக்குத்தான். ஆனால் என்ன செய்கிற மாடு வளர்த்து சரி வராது. எங்களுக்கு தூள் இல்லை, ஆடு சரி வராது. நாங்கள் திரிய மாட்டோம், அங்கே எங்களால் போக மாட்டோம். கோழி கூடி இருக்குதா இங்கே? எத்தனை கோழி வளர்க்கக்கூடிய மாதிரி கூடு வச்சுருக்கீங்க? பின்னுக்கு இருக்கு கோழி 100 குஞ்சு வளர்க்கக்கூடிய கூடு இருக்கு. 100 குஞ்சு வளர்க்கக்கூடிய கூடு இருக்கு. கூடு இருக்குது பின்னுக்கு இருக்கு. 100 கோழி குஞ்சு வளர்க்கக்கூடிய மாதிரிக்கான கூடு இருக்குது.
அப்போ நீங்களும் அம்மாவும் தான் இந்த வீட்டில் இருக்கிறது, அங்கால இருக்கிறது உங்களோட மகள். வேறு பக்கத்தில் மற்ற பிள்ளைகள் ஒருத்தரும் இல்லை, எல்லாம் தூர தூர திருமணம் செய்திருக்கணும். உங்களோட 2 மகளாக்களும் இருக்கணும், வேறு வேறு இடத்துல திருமணம் செய்திருக்கணும். இதில் நீங்கள் அவளுக்கு சீதனமாங்கால காணிகள் கொடுத்துருக்குறீங்க, அதெல்லாம் பக்கத்தை இருக்கணும். இதுவரை காலத்துக்கும் நீங்கள் உங்களோட இதில் தொழில் செய்து தான் உங்களோட வாழ்க்கையை வந்து கொண்டு போய் கொண்டு வந்தீங்க. இப்போ 2 பேருக்குமே ஒரு இயலாத நிலப்பாடு வந்துட்டு. அப்போ வேறு உதவியல் வேறு யாராலையும் உங்களுக்கு கிடைச்சிருக்கா இது வரைக்கும்? தந்தவை கோழியும் தந்து இந்த கூடும் தந்தவை. என்ன நிறுவனங்களாலேயா இல்லை? நிறுவனம் அது நிறுவனமாக தந்துக்கணும். நிறுவனம் இல்லை, வெளிநாட்டுக்காரர். என்ன அடிப்படையில் தந்தவை? மாவீரர் அடிப்படையில், மாவீரர் குடும்பம் என்ற அடிப்படையில். குடும்பம் தான் அந்த கோழிகளும் இப்போ நிற்கிது. கோழிகள் காணாதோ? இது இப்போ உங்களுக்கு கோழி வாங்குறாண்டா இப்போ எவ்வளோ வேணும் இந்த மாதிரி இருக்குது? எங்களுக்கு ஐயா கோழி நாங்கள் வளர்க்குறேன்டா எங்களுக்கு கணக்கு செலவாயிருக்கு. இங்கே இந்த தீவனத்தை இந்த சுற்றுப்புற சூழலை நம்பி வளர்க்கலாது. சாப்பாடு என்ன தீவனம் மேஸ் எடுத்து தான் வளர்க்கணுமா? அப்படின்னா அந்த கோழி வளர்ப்பில் லாபம் காட்டாது. இப்போ கோழி வளர்க்க மேலே வளர்த்துறாங்கல்ல, 100-150 குஞ்சும் வளர்த்துறாங்க. அப்போ 85-90 ரூபாய் மேஸ். இப்போ 250 ரூபா 300 ரூபா போகுது. என்னென்று வளர்த்து முட்டை கொடுக்குறதுல அதில் பெரிய லாபமும் வந்து இல்லை. உண்மையிலேயே வந்து கோழி வளர்வாதவ கோழிகள் இறந்துட்டுன்னு சொன்னால் அதுவும் ஒரு வாழ்வாதாரமாக பார்க்குறதுன்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த சூழலில் உள்ள சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்க்கக்கூடிய மாதிரிக்கு வந்து பார்த்தா அது ஒரு லாபமாக இருக்கும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் அதை வந்து வளர்க்கலாம். அது ஒரு தொகை வந்து அதிகரிக்கக்குள்ளே சாப்பாடு கொடுத்து கொள்ள இயலாது, கட்டுப்படுத்தவும் இல்லை. பிரதானமாக விவசாயம் தான் நீங்கள் செய்து கொண்டு வந்தீங்க. ஓ, அம்மா ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 பிள்ளைகள். இந்த 8 பிள்ளைகளில் வந்து இப்போ 2 பொம்பளை பிள்ளைகளும் 2 ஆம்பளை பிள்ளைகளும் வந்து இருக்கணும். இப்போ அவையிலும் வந்து ஒரு சராசரி நார்மலான ஒரு வாழ்க்கைக்குள்ளே தான் இருக்கணும். இப்போ அவையிற வாழ்க்கையை அவையில் பார்த்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. அதிக அளவு வெளியே போய் உதவி செய்யக்கூடிய மாதிரிக்கு இல்லை. அப்போ ஐயாவுக்கு வந்து முதல் யாரோ ஒரு அவரால் வந்து கோழி கொடுத்து கோழி வழங்கி இருக்கணும். என்ன கோழி வழங்கி இருக்கணும். அப்போ அந்த 3 மாவீரர்கள் இப்போ 3 பிள்ளைகளை வந்து நாட்டுக்காக வந்து கொடுத்துருக்கணும். அப்போ அதை கருத்தில் எடுத்து இந்த தகவல் வந்து அங்கே வந்து போயிருக்குங்க. முன்சன் ஜெர்மன் முன்சன் பிள்ளையார்னு சொல்லக்கூடிய அந்த ஆலயத்திலேருந்து என்னோடாகவும் உதவி வழங்குறது. அப்போ அவைகளுக்கு இப்படி ஒரு மாவீரர் குடும்பம் வந்து இங்கே 3 மாவீரர்களை கொடுத்துருக்கிற குடும்பத்தினர் வந்து இருக்கணும் இந்த இடத்துல. இது எந்த இடம்? குமுளமுனை மேற்கு என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கணும்னு சொல்லி அப்போ வந்தோடனே அவையிலும் வந்து வந்த இடத்துல ரைட் அவையில் ஒரு கப்பை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம். உண்மையிலேயே 2 பேருமே தேவையுடைய ஒரு ஆக்கள் தான். அவையிற பிள்ளைகளும் வந்து அங்கால இருக்கணும். இப்போ இங்கே நிலப்பாட்டில் வந்து யாரையும் பார்க்கக்கூடிய மாதிரிக்கான ஒரு இது இல்லை. மற்றது இப்போ பின்னால் கூடும் இருக்கிறதால ஒரு ஆரம்பத்துக்கு ஒரு உதவி ஒன்று நார்மலாக செய்தால் நீங்கள் அதை வச்சுக்கொண்டு கோழி வளர்ப்பு ஏதாவது ஒன்று முயற்சி செய்வீங்கண்ணே. கோழி வேண்டலாமா ஐயா? இங்கே ஐயா இங்கே வேண்டல. அது எங்கே வேண்டலாம் கோழி குஞ்சு? நாங்கள் அங்கே வெட்டினரிலாம் வாங்குற தனி இல்லை, வாங்கி தான் வளர்த்தேன். ஒரு நாளை குஞ்சு பிடிக்க பொழுதோட பறிக்கிறது பிடிக்க தருவாங்க. ஒரு நாள் குஞ்சு என்ன விலை போகுது? அப்போ 90 ரூபாய். இப்போ 150லேருந்து 200 ரூபா குறையாமல் இருக்குது. அப்போ 90 ரூபா குஞ்சு. அப்போ நீங்கள் கன நாளைக்கு முதல் வண்டி இருக்கிறீங்க. 10-15 வயதுக்கு முன்னம். சரி. அப்போ இப்போ அவையிலும் வந்து அந்த தகவலை வந்து அறிஞ்சு வந்திருக்கணும். இப்போ அவையோட நிலப்பாட்டில் வந்து பார்த்தா மாத உதவியை கேட்டு இருந்துச்சுன்னா அது சாத்தியம் இல்லாதது. இப்போ அவைகளுக்கு ஏதாவது அவையோட வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய மாதிரிக்கு ஒரு உதவியை வந்து வழங்குவோம். சரியா? பண்ண வழங்கி வைங்களேன். ஜெர்மன் முன்சன் பிள்ளையார். ஜெர்மனியில் வந்து
முன்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அங்கே செல்ல பிள்ளையார் என்று சொல்லி ஒரு ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தில் உள்ள பக்தர்களும் என்னூடாக வந்து உதவி செய்திருக்கணும். அந்த ஆலய நிர்வாகத்தினரும் அங்கே இருக்கிற அந்த ஆலயத்துக்கு வர்ற உறவுகளூடாக வழங்கப்படுற நிதியிலிருந்து என்னூடாக வந்து உதவியை வந்து வழங்குறது. அப்போ அந்த நிர்வாகத்தினர் வந்து இப்போ நேரடியாக வந்து இலங்கைக்கு வந்திருக்கணும். இப்போ வரைக்குள்ளே தான் இது மட்டும் இல்லை, வேறு வேறு உதவியிலும் வந்து செய்ய போகிறோம். அப்போ அந்த வகையில் இங்கே குமுளமுனை என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். அம்மாக்கள் கோழி வளர்ப்பை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரிக்கு ஏதாவது ஒன்று நாங்கம்மா இதில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றத நீ ஒருக்கா உறுதி செய்து விட்டீங்கன்னா சரி. $50,000 இருக்குது. ஜெர்மனியில் அந்த முன்சன் என்று சொல்லக்கூடிய இடத்துல அமைந்திருக்கிற செல்ல பிள்ளையார் இந்த ஆலய பக்தர்கள் அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எதுவும் சொல்ல நினைக்கிறீங்களா ஐயா அந்த உறவுகளுக்கு? நாங்கள் என்ன சொல்லுவோம். ஐயாக்களும் மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிக்கிறோம். சரி, ஏன் ஐயா?